வெல்கம் டு சேட்டிவிஷன். ஒரு டால்பி டிடிஎஸ் சப்போர்ட் ஏவி ரிசீவர் பற்றி பார்க்க போகிறோம். ஒரிஜினல் பிராண்டரில் யூஸ் பண்ணுற ப்ராசஸர் தான் இது யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா HDMI ARC ஆப்டிக்கல் கோஆக்சியல் 2 நம்பர்ஸ் AX1 AX2 FM USB ப்ளூடூத் எல்லாமே ஒர்க் ஆகிற மாதிரி இந்த ஆம்பிளிஃபையர் இருக்குது. பிராண்டடுக்கு ஸ்பீக்கருக்கு கரெக்டாக மேட்ச் ஆகிற ஆம்பிளிஃபையர் இது. நம்ம கஸ்டமர் பார்த்தீங்கன்னா ஒர்ஃபடில் ஸ்பீக்கர் வச்சுருக்காரு, டெனான் சப்வூஃபர் வச்சுருக்காரு. ஆக்டிவ் பேசிவ் ரெண்டுமே யூஸ் பண்ணுற மாதிரி நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். பேசிவ் சப்பு யூஸ் பண்ணிக்கலாம், உங்களுக்கு ஆக்டிவ் சப்வூஃபும் யூஸ் பண்ணுற மாதிரி ரெடி பண்ணியிருக்கோம். ஒரிஜினலாக உங்களுக்கு வந்து ஒரு பிராண்டட் லெவலில் உங்களுக்கு சவுண்ட் கிளாரிட்டி வேணும்னா இந்த ஆம்பிளிஃபையர் கண்டிப்பாக பக்காவாக உங்களுக்கு மேட்ச் ஆகும். 12 ஆம்பியர் HD டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணியிருக்கோம். ஃப்ரண்ட் வியூ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிளாஸி வித் மேட் ஃபினிஷில் யூஸ் பண்ணியிருக்கோம். நம்ம கம்பெனி லோகோ கீழே வந்து சில்வர் பார்டர் கொடுத்துட்டு பவர் ஆன் ஸ்விட்ச் மாஸ்டர் கூட. சப்போட ஃப்ரீக்வன்சி வந்து நம்ம உள்ளே ஆல்ட்ரேஷன் பண்ணி வச்சுருக்கோம். எதுக்காக சப்போட ஃப்ரீக்வன்சி நம்ம வெளியே வைக்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா அன்னெசரியாக வந்து ஃப்ரீக்வன்சி வந்து சேஞ்ச் பண்ணி விட்டீங்கன்னா ஒவ்வொரு சவுண்டுக்கும் உங்களுக்கு கிளியர் வந்து மாறும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மார்டின் சப்போட ஆல்ட்ரேஷன் பண்ணி வச்சுருக்கோம். சப்போட ஃப்ரீக்வன்சி அந்தளவுக்கு தெளிவாக இருக்குது. ட்ரான்ஸ்ஃபார்மர் பார்த்தீங்கன்னா 26 வோல்ட்டில் 12 ஆம்பியர் யூஸ் பண்ணியிருக்கோம். பவர் செக்ஷன் பார்த்தீங்கன்னா பர் சேனலுக்கு 100 வாட்ஸ், சப்வூஃபர் வந்து 300 வாட்ஸ் வர மாதிரி லோட் பண்ணியிருக்கோம். IRF சீரிஸில் லோட் பண்ணியிருக்கோம். ப்ரொடெக்ஷன் கூட நம்ம எப்பவுமே யூஸ் பண்ணுறது. ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா இம்ப்ரானிக்கோட லேட்டஸ்ட் வெர்ஷன் டால்பி சப்போர்ட் ஆகக்கூடிய ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்கோம். இதோட டிஸ்பிளே குவாலிட்டி பக்காவாக உங்களுக்கு இருக்கும். பேக் சைடு வியூ பார்த்தீங்கன்னா இதில் ஃபுல் அண்ட் ஃபுல் பன்னா சாக்கெட் டைப் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஃபீஸ் ஹோல்டர், ஏசி மெயின்ஸ் கார்டு நல்லா ஹெவியாக தான் யூஸ் பண்ணியிருக்கோம். பிசி கார்டு கொடுக்காம இது ஏன் கொடுக்குறோன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து 1.5 ஸ்கொயர்ல வரதுனால உங்களுக்கு வந்து இந்த பவர் ஆம்புக்கு நம்ம இது யூஸ் பண்ணியிருக்கோம். 3 பின் பவர் கார்டு. ஃப்ரண்ட்டு லெஃப்ட், ஃப்ரண்ட் ரைட், சரௌண்ட் லெஃப்ட், சரௌண்ட் ரைட், சென்டர், சப்வூஃபர் எல்லாமே வந்து பனா சைடு யூஸ் பண்ணியிருக்கோம். 2 கூலிங் ஃபேன் யூஸ் பண்ணியிருக்கோம். பவர் வந்து என்ன லோடு நீங்கள் கொடுத்தாலும் வந்து இதோட ஹீட்டிங் இஷ்யூ வராத அளவுக்கு நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். பேக்ஸில் பார்த்தீங்கன்னா இது 2 சாக்கெட்ஸை வந்து பார்த்தீங்கன்னா டம்மியாக யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த சப்வூஃபர்ன்ற லைனில் மட்டும் ஆக்டிவ் சப் யூஸ் பண்ணுற மாதிரி நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இந்த கார்னர் ரைட் சேனலில் பார்த்தீங்கன்னா வந்து எஃப்எம்மோட சிக்னல் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இதில் எஃப்எம் சிக்னல் இங்கே எடுத்துக்கலாம். ஆக்டிவ் சப் யூஸ் பண்ணுறப்போ இந்த சப் டேட்டா நீங்கள் சப் லைனில் நீங்கள் கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து ஆக்டிவ் சப் யூஸ் பண்ணுற மாதிரி ரெடி பண்ணியிருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா இந்த டீகோடரில் பார்த்தீங்கன்னா AX1 AX2 கோஆக்சியல் 1 கோஆக்சியல் 2 ஆப்டிக்கல் HDMI ARC பக்காவாக உங்களுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி HDMI ARC சப் கேபிள் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி ரெடி பண்ணியிருக்கோம். நம்ம கஸ்டமர் வந்து ஓல்டு கஸ்டமர் வந்து FTW03 யூஸ் பண்ணியிருந்தோம். அவருக்கு வந்து HDMI ARC சப்போர்ட் ஆகலை அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அவருக்கு கண்டிப்பாக இந்த ஒரு வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக வந்து அவர் வந்து சேஞ்சஸ் பண்ணுற மாதிரியும் பண்ணிக்கலாம். நம்ம ஓவரால் பாருங்கள், கேபிளிங் வந்து அந்தளவுக்கு குவாலிட்டியாக பண்ணியிருக்கோம். எதனால் நம்ம கேபிளிங் வந்து இன்சைட் கேபிளிங் பண்ணாத ரீசன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சப்போஸ் ஹீட்டிங் இஷ்யூ எதனா இருந்ததுன்னா இன்சைடில் பண்ணுறப்போ உங்களுக்கு வந்து இந்த ஹீட்ஸிங்கோட பேஸ்டிங் ஆகும். சப்போஸ் பேஸ்டிங் ஆகிறப்போ ஷார்ட் சர்க்கியூட்டோ எதுனா ஆகுதுன்னா ஒயர் ஃபுல்லாக வந்து மெல்ட் ஆகிட்டு எல்லா டிரான்சிஸ்டரும் அடி வாங்குற மாதிரி ஆகிடும். அதனால தான் கேபிள் வந்து நம்ம எப்போவுமே வந்து அவுட்டர் சைட் பண்ணுறது, இன்சைடு பண்ணுறதுக்கும் அவுட் சைடு பண்ணுறதுக்கு இதுதான் வந்து டிஃப்ரெண்ட் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேர் நீங்கள் கேட்குறீங்க வந்து ஏன் சார் நீங்கள் இன்சைடில் கேபிளிங் பண்ணுறதுனா அவுட் சைட் கேபிளிங் பண்ணுறதுனாலனா நாளைக்கே நீங்கள் சர்வீஸ் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். சப்போஸ் ஒயர் வந்து ஃபால்ட் ஆகிடுச்சுனாலோ இல்லை டஸ்ட்டு வந்து க்ளீன் பண்ணுறதுனாலும் உங்களுக்கு வந்து இதில் இந்த மாதிரி டைப்பில் வந்து டஸ்ட்டு க்ளீனிங் வந்து கண்டிப்பாக ஈஸியாக இருக்கும். நீங்கள் டேட்டா நீங்கள் ப்ளோயர் இன்சைட் பண்ணிங்கன்னா டஸ்ட் ஃபுல்லாக க்ளீன் ஆகிடும். நீங்கள் அவுட் சைடில் பண்ணுற மாதிரி பார்த்தீங்கன்னா இது வெர்டிகலாக இருக்கும். கேபிள் வந்து ட்ரெஸ்ஸிங் வந்து அந்தளவுக்கு ப்ராப்பராக பண்ணிட்டு தான் எடுத்துருக்கோம். உங்களுக்கு வந்து எஃப்எம்மோட சிக்னல் வைர், பவர் லைன் எல்லாமே வந்து நல்ல ஒரு ஹெவியான குவாலிட்டி தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஆம்பிளிஃபையர் வந்து ஆன் பண்ணுற பாருங்கள். இது ஒரு டெஸ்டிங் வீடியோ எல்லாமே பார்த்துங்க. இதில் ஆம்பிளிஃபையர் ஆன் பண்ணியாச்சு. உங்களுக்கு வந்து ஆம்பிளிஃபையர் ஆன் பண்ணோன்னே எப்பவுமே ஸ்டாண்ட் பை மோட் தான் இருக்கும். எதுக்காக ஸ்டாண்ட் பை மோடில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆம்பிளிஃபையர் ஆன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா சவுண்டு வந்து உங்களுக்கு வந்து கண்டென்ட் வந்து போகாது. நீங்கள் ஸ்டாண்ட் பை மோட்லேருந்து பவர் ஆன் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து ப்ராசஸர் வந்து உங்களுக்கு எனேபிள் ஆகும். உங்களுக்கு இப்போது ரிமோட் மூலிமா உங்களுக்கு வந்து பவர் ஆன் பண்ணுற பாருங்கள். சிஸ்டம் வந்து இப்போ ஆன் ஆகிடுச்சு. இப்போ ஆப்டிக்கல் மோடில் இருக்குது. இப்போ நம்ம டிவியில் வந்து ஆப்டிக்கலில் ப்ளக் பண்ணியிருக்கோம். எதை மாதிரி நம்ம ப்ளக் பண்ணிக்கிறோம் பாருங்கள். 6 சேனலுக்கு வந்து ஸ்பீக்கர் லைன் கொடுத்துருக்கோம். பவர் மெயின்ஸ் பண்ணியிருக்கோம். ஆப்டிக்கலில் ப்ளக் பண்ணியிருக்கோம். நம்ம வந்து எம்ஐ பாக்ஸ் மூலிமா வந்து பார்த்திங்கன்னா எம்ஐ பாக்ஸ் மூலமாக ஆப்டிக்கல் கேபிள் வந்து நம்ம ரிசீவர் இருக்கும். HDMI வந்து நம்ம டிவி கொடுத்துருக்கோம். இப்போது ஆன்லைனில் இதில் பார்த்தீங்கன்னா டால்பி ப்ரோலாஜிக் எப்படி வந்து நம்ம
மென்ஷன் பண்ணி நம்ம எடுக்கிறதுன்றதை பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். யூடியூப்பில் உங்களுக்கு வந்து இப்போ ஒரு கண்டென்ட்டை ப்ளே பண்ணுறேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இப்போ நார்மல் சாங் யூடியூப்பில் உங்களுக்கு வந்து நார்மல் சாங் ப்ளே பண்ணுறோம் பாருங்கள். இது நார்மல் சாங். நார்மல் சாங் ப்ளே ஆகும்போது உங்களுக்கு வந்து ஆப்டிக்கலில் பிசிஎம் மோடில் உங்களுக்கு வரும். உங்களுக்கு பிசிஎம் மோடில் நார்மல் இதில் உங்களுக்கு இருக்கும். இதே வந்து ஒரு டால்பி கண்டென்ட் யூடியூப்லேயே வந்து டால்பி கண்டென்ட் இருக்குது. ஆனால் எல்லாமே வரும்னா கண்டிப்பாக உங்களுக்கு வராது. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு சில சேனல் மட்டும் தான் உங்களுக்கு விடுறாங்க. அது வந்து என்ன சேனல்ன்றது நம்ம சொல்கிறோம் பாருங்கள். சேனல் நேம் பார்த்தா 5.1 டெஸ்டிங் கிளிப்னு இருக்கும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இதுதான் சேனல் நேம். இது பார்த்தீங்கன்னா இந்த 5.1 டெஸ்டிங் கிளிப் இருக்குது பார்த்தீங்கன்னா இதுதான் சேனல் நேம். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 10 வீடியோ கிட்டே இருக்குது. இந்த 10 வீடியோமே பார்த்தீங்கன்னா ஒரிஜினலாக உங்களுக்கு வந்து டால்பி வந்து சப்போர்ட் ஆகுது. எக்ஸாம்பிள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹாரர் ஃபாரஸ்ட் பார்த்தீங்களா, அதுவும் இது வந்து ஜுராசிக் பார்க், இது வந்து செம்ம தெளிவான ஒரு சவுண்ட் குவாலிட்டியாக இருக்குது. இப்போ நான் ப்ளே பண்ணுறேன் பாருங்கள். இங்கே ப்ளே பண்ணோடனே உங்களுக்கு வந்து கண்டென்ட் இதாகிட்டு இப்போது ஆடு ஸ்கிப் பண்ணோடனே ஆடில் போகும்போது உங்களுக்கு வந்து பிசிஎம் தான் உங்களுக்கு ஒர்க் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக AC3 வந்து கண்டென்ட் ஆகிடுச்சு. AC3 வந்து கண்டென்ட் ஆகிடுச்சு. இப்போ டால்பியில் ஆப்டிக்கலே ப்ளே ஆகிட்டுருக்கு. இந்த சவுண்டு குவாலிட்டி பாருங்கள். சரௌண்ட் சவுண்ட் எல்லாமே தெளிவாக நல்ல ஒரு குவாலிட்டியாக இருக்குது. கிட்டு பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே சைஸ் நல்ல பெருசாக இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து ஒரிஜினலாக இங்கே என்ன ஒரு பிராண்டட் ஹோம் தியேட்டர் யூஸ் பண்ணுறீங்களோ அது எல்லாமே இருக்கும். இதில் வந்து என்ன ஃபார்மேட்டில் ப்ரோலாஜிக் வேணும் ப்ரோலாஜிக் வச்சுக்கலாம். என்னென்ன மோடில் உங்களுக்கு வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மோட்லலாம் நீங்கள் வச்சுக்கலாம். உங்களுக்கு இதிலே வந்து நீங்கள் வந்து ப்ரோலாஜிக் 2 செக்ஷன்லேயும் ப்ளஸ் வந்து யூசர் மோட்லேயும் ஆட்டோ மோட்டை போட்டாலும் நீங்கள் ஆட்டோவாக உங்களுக்கு கனெக்ட் ஆகிற மாதிரியும். இப்போ டால்பி மோட்ல நீங்கள் பார்த்துட்டீங்க. இப்போ அடுத்ததாக நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா பென்ட்ரைவில் பார்க்க போகிறீங்க. பென்ட்ரைவில் எப்படி ஒர்க் ஆகுதுன்றது பாருங்கள். பென்ட்ரைவ் வந்து இன்செர்ட் பண்ணுறேன். பென்ட்ரைவ் வந்து இன்செர்ட் பண்ணிட்டேன். உங்களுக்கு இதில் பார்த்தீங்கன்னா USB செலக்ட் பண்ணுறேன். USB செலக்ட் பண்ணுற உடனே சாங்ஸ் வந்து ப்ளே ஆகுது. சாங்ஸு பிசிஎம் மோடில் ப்ரோலாஜிக் 2ல் உங்களுக்கு ஒர்க் ஆகிற மாதிரி உங்களுக்கு. இதில் FM மோடும் உங்களுக்கு இருக்குது. எஃப்எம்னா என்ன சிக்னல் வேணும்னு ஆக்ஸ் ப்ளூடூத் எல்லாமே என்னென்னா ப்ளூடூத்னா உங்களுக்கு வந்து ப்ளூடூத்னு உங்களுக்கு வந்துடும். ஆக்ஸ் 1 ஆக்ஸ் 2 ஆப்டிக்கல் கோஆக்சில் 1 கோஆக்சில் 2 HDMI ARC சப்போர்ட்டோடு உங்களுக்கு வந்துடும். 2.1 5.1 நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த மோடு வேணுமோ அந்த இது மோடு செலக்ட் பண்ணலாம். மியூட் ஆப்ஷன் பண்ணால் உங்களுக்கு வந்து மியூட்னு வந்துடும். இந்த டிஸ்பிளேயில் வந்து ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட் எல்லாமே உங்களுக்கு வந்து இது பேஸோட வால்யூம், இது ட்ரிபிள், சென்டர், சப்வூஃபர், ரியர், ஃப்ரண்ட் எல்லா வால்யூம் கண்ட்ரோலும் வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். இன்னும் மோடு எது சேனலில் எந்த டிலே வேணும், டிலே சென்டர் சேனல் டிலே, சரௌண்ட் சேனல் டிலே இதுவும் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். நீங்கள் பென்ட்ரைவில் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு டிலே வேணும்னா டிலேவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆம்பிளிஃபயரில் எல்லாமே உங்களுக்கு கிடைக்குது. இந்த ரிசியோட ஃபுல் டெஸ்டிங் வீடியோ வந்து கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி ஒரு ஆம்பிளிஃபயர் வேணும்னா வாங்க நம்ம ஆஃபீஸ் சென்னை கொளத்தூருக்கு வந்து விசிட் பண்ணிவிட்டு டெமோ பார்த்ததுக்கு அப்புறமே ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இது வாட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆம்பிளிஃபயர் நம்ம யூஸ் பண்ணிக்கிற வாட்ஸ்னா பெர் சேனலுக்கு 100 வாட்ஸ், சப்வூஃபர் வந்து 300 வாட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். ட்ரான்ஸ்ஃபார்மர் பார்த்தீங்கன்னா 12 ஆம்பியர் HD ட்ரான்ஸ்ஃபார்மர் 26 வோல்ட் 26 யூஸ் பண்ணியிருக்கோம். ப்ராசஸர் எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு குவாலிட்டியான ப்ராசஸாக இருக்குது. 0% அம்மிங் நாய்ஸாக இருக்குது. அம்மிங் நாய்ஸ்ன்றது கொஞ்சம் கூட வராமல் சவுண்டு கிளியரிட்டி நல்லா தெளிவாக இருக்குது. இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா பவராக உங்களுக்கு வேணும்னா வாட்டேஜும் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இது வந்து கிளியர் அதிகமாக இருக்கும். உங்களுக்கு வந்து இறைச்சல் இல்லாமல் வாய்ஸோட கிளியரிட்டி தெளிவாக இருக்கும். வாங்க வந்து ஆஃபீஸை விசிட் பண்ணிட்டு டெமோ பார்த்ததுக்கு அப்புறமே ஆர்டர் பேஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் வாட்சிங்.